அமெரிக்காவில் பிளானட் ஆடிட்டோரியம்னு பிளானட் ஹாலிவுட்னு இருக்குது. அதில் உள்ளே போய் நுழைஞ்சிங்கன்னா ஒரு பெரிய லெட்டர் சீக்ரெட்னு போட்டு சீல் வச்சு வச்சுருப்போம். போனால் போகிறவங்க பாருங்கள். ப்ரூஸ்லி தனக்குத்தானே லட்சியத்தை நிர்ணயித்து கொண்ட ஒரு கடிதம் அது. 1970 ஜனவரி 9 எழுதின கடிதம். ப்ரூஸ்லி அவன் கைப்பட எழுதியிருப்பான். அதில் சொல்லுவான், $10 வைத்து கொண்டு ஆசியா, அவனுடைய சொந்த ஊர் ஹாங்காங், ஆசியாவிலிருந்து வந்து இறங்கி அமெரிக்க மண்ணிலே நிற்கின்றேன். இன்னும் 10 ஆண்டுகளில் $1 கோடி சம்பாதித்திருப்பேன் என்னுடைய திறமையினால். அவ்வளவு பெரிய கலையை நான் கற்றுக்கொண்டு இந்த அமெரிக்க மண்ணிலே நிற்கின்றேன் என்று. நண்பர்களே, 1973 என்டர் த டிராகன் வெளிவந்துச்சு. 1 கோடி அல்ல, பல 1000 கோடி டாலர்களை கொட்டி குவித்தது. அதுதான் லட்சியம். இந்த தேதியில் இதுக்குள்ள நான் அடைய வேண்டாம். ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியினுடைய மகனாக பிறந்த ஆபிரகாம் லிங்கனால் அமெரிக்காவிற்கு ஜனாதிபதியாக முடிகிறது. கருப்பு இனத்திலே பிறந்த ஒபாமா என்ற இளைஞனால் வெள்ளை மாளிகைக்குள் 2 முறை ஜனாதிபதியாக அடியெடுத்து வைக்க முடிகின்றது. ஏன் அவ்வளவு தூரம்? வீடு வீடாக பேப்பர் போட்டு கொண்டிருந்த அப்துல் கலாம் என்ற சிறுவனால் அணு விஞ்ஞானியாகவும் இந்தியாவினுடைய முதல் குடிமகனாகவும் மாற முடிகிறது. உங்களால் ஏன் முடியாது? என்னால் ஒரு எஸ்பியா, அவரால் ஒரு எம்பி ஆக முடியும் போது உங்களால் ஏன் முடியாது? நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி வாய்ப்புகள் உருவாகும் போது ஏன் முடியாது? ஏன் முடியல தெரியுமா? அதையும் சொல்லுகிறேன். ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை. காரணம், பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளையே தவிர கிளைகளை அல்ல. கிளை முறிந்தால் பறவை பறந்துவிடும். நீ உன்னையே நம்ப கற்றுக்கொள். நம்ம யாரும் நம்மளை நம்புறதே இல்லை. ஏன்னா அவன் சொன்னா உன்னால முடியாது. மற்றவர்கள் உன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் ஒரு காலத்திலும் உன்னால் வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் அவன் அவனையே நம்புவதில்லை. இங்கதான் தோத்துறீங்க. விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் வழி கொடுக்கும். முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சுக்காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும். இடையூறுகள் எரிந்த சாம்பலாகும். சத்தியம். அப்ப நம்பிக்கை நமக்கு தானே வேணும். நீ எத்துணை தெய்வங்கள் மீது நம்பிக்கை வைத்தாலும் உன்னையே நீ நம்பவில்லை என்றால் எந்த தெய்வத்தாலும் உனக்கு விமோசனம் கிடையாது. நன்றாக தெரிந்து கொள். சரி, முயற்சின்னு சொல்றாங்களே என்ன? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாசகம் மனித முயற்சிக்கு வள்ளுவன் தந்த மகா சாசனம். என்னுடைய முயற்சிகள் என்னை பலமுறை கைவிட்டதுண்டு. நான் என்னுடைய முயற்சியை ஒரு முறை கூட கைவிட்டதில்லை. முயற்சிகள் தவறலாம், முயற்சி செய்ய தவறலாமா? ஏன் தெரியுமா? முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு முயற்சி அல்ல, முடியும் வரை செய்வதற்கு பெயரே முயற்சி.